ஒரு கனவு. ஆமா, ஒரே ஒரு கனவால ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண சிறை கைதி ஒரு நாட்டையே காப்பாத்துற ஹீரோவா மாற முடியுமா? முடியும்னு சொல்லுது ஒரு கதை. வாங்க யோசேப்போட அந்த ஆச்சரியமான கதைக்குள்ள நாமளும் போலாம். முதல்ல இந்த கேள்விய பாருங்க. ஒரு ஆளோட கனவுக்கு ஒரு பெரிய தேசத்தையே பஞ்சத்திலிருந்து காப்பாத்துற அளவுக்கு சக்தி இருக்குமா? கேட்கும்போதே கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில அது எப்படி சாத்தியமாச்சுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, அப்போதைய பெரிய சாம்ராஜ்யமான எகிப்துல. அங்க பார்வோன்னு ஒரு ராஜா இருந்தாரு. ஒரு நாள் ராத்திரி அவரை தூங்கவே விடாம ஒரு கனவு வருது. அது சும்மா ஏதோ கனவு இல்ல, மனசையே குழப்பி போடுற ஒரு பயங்கரமான மர்மம். அவர் கனவுல நைல் நதிக்கரையில நின்னுட்டு இருக்காரு. அப்போ பாருங்க, நதியில இருந்து 7 கொழு கொழுன்னு நல்ல செழிப்பான பசுக்கள் அழகா வெளியே வருது. பார்க்கும்போதே மனசுக்கு இதமா இருக்கு. வளமைனா இதுதான் சொல்ற மாதிரி. ஆனா அந்த நல்ல காட்சி ரொம்ப நேரம் நீடிக்கல. அதுக்கு பின்னாடியே பார்க்கவே பரிதாபமா எலும்பும் தோலுமா நோய் பிடிச்ச மாதிரி இன்னும் 7 பசுக்கள் வெளியே வருது. அந்த இடத்தோட கலரே மொத்தமா மாறிடுச்சு. இப்போதான் அந்த கனவுல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வருது. அந்த ஒல்லியான நோஞ்சான் பசுக்கள் இருக்குல்ல, அதுங்க அந்த கொழுத்த பசுக்களை அப்படியே முழுங்குது. என்னங்கடா இதுன்னு பார்வோனுக்கு ஒண்ணுமே புரியல. மனசுக்குள்ள ஒரே குழப்பம். ஆனா அந்த ராத்திரியோட மர்மம் அதோட முடியல. ஃபாரோ மறுபடியும் கண்ண அசந்தப்போ அவரை இன்னும் அதிகமா குழப்புறதுக்குன்னே இன்னொரு கனவு காத்துட்டு இருந்துச்சு. இந்த தடவை பசுக்கள் இல்ல, தானிய கதிர்கள். முதல்ல நல்ல செழிப்பா விளைஞ்ச 7 கதிர்கள். அதுக்கு பின்னாடியே காத்துல காஞ்சி போன சத்தே இல்லாத மாதிரி இன்னும் 7 கதிர்கள். மறுபடியும் அதே அதிர்ச்சி. அந்த காஞ்சி போன கதிர்கள் நல்ல விளைஞ்ச கதிர்களை அப்படியே முழுங்கிடுது. இப்போ பார்வனோட குழப்பம் பயமா மாறிடுச்சு. என்னதான் அர்த்தம் இந்த கனவுகளுக்கு? ஏதோ விபரீதம் நடக்க போகுதா? விடிஞ்சதும் ஃபார்வோன் சும்மா இல்ல. எகிப்துல இருந்த அத்தனை பெரிய மந்திரவாதிகளையும் அறிஞர்களையும் கூப்பிட்டு கேக்குறாரு. ஆனா ஒருத்தராலையும் அந்த மர்மத்தை உடைக்க முடியல. எல்லாரும் தலைய சொறியறாங்க. ராஜாவோட கவலை இப்ப மொத்த தேசத்தோட கவலையா மாறுற மாதிரி ஒரு சூழல். எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சுன்னு நினைக்கிற அந்த நேரத்துல தான் ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. அப்போதான் ஒருத்தருக்கு சிறையில இருக்கிற யோசேப்புங்கிற இளைஞனை பத்தி ஞாபகம் வருது. கனவுகளுக்கு அர்த்தம் சொல்றதுல அவன் கெட்டிக்காரன்னு சொல்றாங்க. அடுத்த நிமிஷமே சிறையோட இருட்டுல இருந்து ராஜாவோட பிரகாசமான சபைக்கு கூட்டு வராங்க யோசேப்ப. பார்வோன் யோசேப்ப பார்த்து, உன்னால கனவுக்கு அர்த்தம் சொல்ல முடியும்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றாரு. ஆனா யோசேப்பு சொன்ன பதில் தான் இங்க ஹைலைட். கொஞ்சம் கூட கருவம் இல்லாம ரொம்ப பணிவா சொன்னாரு, அது நானல்ல, தேவன் தான் உங்க கனவுக்கான பதில உங்களுக்கு கொடுப்பாரு. பாத்தீங்களா, ஞானத்தோட உண்மையான மூலம் எதுன்னு யோசேப்புக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. யோசேப்பு வெறும் கனவுக்கு அர்த்தம் சொல்ற ஆள் மட்டும் இல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி. கனவோட மர்மத்தை விளக்கிட்டு சும்மா போல, கூடவே வரப்போற ஒரு பெரிய ஆபத்திலிருந்து மொத்த நாட்டையும் காப்பாத்த ஒரு சூப்பரான திட்டத்தையும் சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஃபார்வோனே, உங்க 2 கனவுக்கும் ஒரே அர்த்தம்தான். 7 நல்ல பசுக்களும் நல்ல கதிர்களும் இனி வரப்போற செழிப்பான 7 வருஷங்களை குறிக்குது. ஆனா அந்த மெலிந்த பசுக்களும் காய்ஞ்ச கதிர்களும் அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற பயங்கரமான பஞ்சத்தோட 7 வருஷத்துக்கான எச்சரிக்கை. அவ்வளோதான். கனவோட மர்மம் முடிச்சு அவிழ்ந்துடுச்சு. யோசேப்போட திட்டம் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ஒரு பக்கா பிளான் அது. முதல்ல அந்த செழிப்பான 7 வருஷத்துல வர்ற விளைச்சல்ல 5ல ஒரு பங்க சேமிச்சு வைக்கணும். 2வது, பஞ்சம் வர்ற 7 வருஷத்துல அந்த சேமிப்பை எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும். பாருங்க, எவ்வளோ தெளிவான ஒரு திட்டமிடல். இத கேட்ட பார்வோனுக்கும் அவரோட மந்திரிகளுக்கும் வாய் அடைச்சு போச்சு. அடேங்கப்பா, ஒரு சாதாரண கைதி கிட்ட இருந்தா இவ்ளோ பெரிய ஞானம் வருதா? ஒரு பயங்கரமான பிரச்சனைக்கு இவ்ளோ தெளிவான தீர்வு கிடைச்சதும் பார்வோன் மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கிடுச்சு. யோசேப்போட ஞானத்தை பார்வோன் சும்மா பாராட்ட மட்டும் இல்ல, உடனே செயல்ல காட்டுனாரு. தன்னோட கையில இருந்த ராஜமுத்திர மோதிரத்தை கலட்டி யோசேப்பு விரல்ல போட்டாரு. பட்டு துணி உடுத்தி தன்னோட ராஜ ரதத்துல ஏத்தி, இனி இந்த எகிப்து தேசமே உன்னோட கட்டுப்பாட்டுல தான்னு அறிவிச்சாரு. யோசிச்சு பாருங்க, காலையில ஜெயில இருந்த ஒருத்தர் சாயங்காலம் அந்த நாட்டுக்கே அதிபதி. சரி, இந்த அட்டகாசமான கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இது வெறும் பழங்கதை மட்டும் இல்லைங்க. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் இதுல சில முக்கியமான பாடங்கள் இருக்கு. 3 முக்கியமான விஷயத்த இந்த கதை நமக்கு சொல்லுது. 1, உண்மையான ஞானம் கடவுள்கிட்ட இருந்து தான் வருது. 2, நம்ம எவ்வளோ கஷ்டத்துல தாழ்வான நிலையில இருந்தாலும் நம்மள உயர்த்துற சக்தி கடவுளுக்கு இருக்கு. 3, ஒரு நல்ல திட்டமிடல் இருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்தும் நம்ம தப்பிச்சிடலாம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கையிலயும் சில சமயம் பார்வனோட கனவு மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்கும்.
எதிர்காலத்தை நினைச்சு ஒரு பயம் வரும். அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு சரியான வழிகாட்டுதலுக்காக நீங்க யாரை நம்புவீங்க? சிந்திச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.